ஹே மக்காஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? போன வாரம் பௌர்ணமி அன்னைக்கு நிலா மருதாணி வச்ச மாதிரி நல்லா செவ செவ செவன்னு அழகாக இருந்தா. பால்கனியிலேருந்து பார்த்தா சரியாகவே தெரியல. சரி, பீச்சுக்கு போயிட்டு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் காற்று வாங்கிட்டு பார்க்கலான்னு ஜாலியாக கிளம்பிட்டேன். 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி டிராஃபிக் எல்லாம் தாண்டி ஒரு வழியாக திருவான்மியூர் பீச் பக்கம் போயிட்டோம். அங்கே போன அப்புறம் தான் தெரியுது ஃபுல்லாக மலை மேகம், புயல் காற்று, நிலாவையே காணோம். வானம் ஃபுல்லாக மேகம், என் மனசுக்குள்ளே சோகம். சோகத்தில் அப்படியே சரி வந்ததுக்கு பீச்லையாவது உட்காந்துட்டு போகலான்னு கொஞ்ச நேரம் உட்காந்து நல்லா காற்று வாங்கிட்டு இருந்தேன். நம்மளை எங்கே இருந்தால் கண்டுபிடிக்கிறாங்கன்னே தெரில. நம்ம போனால் மட்டும் எங்கேயாவது ஒரு கூட்டம் கரெக்டாக வந்துடுறாங்க. இதை வந்துட்டாங்கல்ல, அப்படியே அவங்களோட நல்லா ஜாலியாக விளையாடிட்டு காற்று வாங்கிட்டு கடலை ரசிச்சுட்டு கவலையெல்லாம் மறந்து அப்படியே ஜாலியாக இருக்கிறப்போ தான் ரசித்ததெல்லாம் போதுமா, கிளம்பு மணி ஆயிடுச்சு அப்படின்னு கிளப்பி விட்டாங்க. கவலை மறந்த கேப்பில் பசிக்க வேற ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே உங்களுக்கு ஒரு டாட்டா பாய் பாய் சொல்லிவிட்டு பக்கத்துலேயே ஒரு ஃப்ரைட் ரைஸ் கடையாக பார்த்து நிறுத்தி நல்ல ஒரு ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் எல்லாம் ஆர்டர் பண்ணி பொறுமையாக சாப்பிட்டுட்டு இருந்தோம். மழையும் அப்படியே மெதுவாக தூரிட்டு இருந்துச்சு. அப்போ தான் வானத்தில் நல்லா க்ளோயிங்காக க்ளவுட்ஸ்க்கு மேலே ஒரு க்ரீன் லைட் எஃபெக்ட், கிட்டத்தட்ட அரோரா மாதிரியே. ஆனால் அவ்வளோ தெளிவாக இல்லை, பட் டிம்மாக க்ளவுட்ஸ்குள்ளே நல்லா க்ளோயியாக இருந்தது. பௌர்ணமி நிலாவை பார்க்க முடியலனாலும் இந்த மாதிரி அரோரா எஃபெக்ட்ஸ்லாம் பார்த்தது ஒரு மாதிரி புதுசாக நல்லா எக்ஸைட்டடாகவே இருந்துச்சு. ரொட்டீன் லைஃப்பில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹாப்பினஸை மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ.